ராதா, ராதா எங்க இருக்க? வினோத், வினோத் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்டுக்கு கிளம்பலாமா? என்னாச்சு வினோத், சொல்லவே இல்ல, ஒரு ஃபோன் கூட பண்ணல, திடீர்னு வந்து வீட்டுக்கு கிளம்பலாமான்ட்டு இருக்கீங்க? ஏன் ராதா, எல்லாமே சொன்னாதான் வருவியா? உனக்கே உடம்பு சரியாயிட்டுன்னா நீனே வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியனே. ஏன் பேசாம இங்கே இருக்க? ஐயோ வினோத், நீங்க வந்து கூப்பிடுவீங்கன்னு நினைச்சிட்டே தான் இருந்தேன் தெரியுமா? இவகிட்ட எதுவுமே இங்க வச்சு பேச வேணாம். இப்போ அவங்க அம்மா எல்லாரும் வந்து தை தைன்னு குனிப்பாங்க. அதனால வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிடலாம். இல்லைன்னா வீட்டுக்கே வரமாட்டேன்னு கூட சொல்லுவா இவ, அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு. சரி வாங்க, வந்து உட்காருங்க, டீ காஃபி ஏதாவது குடிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ராதா, நீ வீட்டுக்கு கிளம்புறியா? என்னாச்சு வினோத், மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, சிரிக்க கூட மாட்டேங்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா, உனக்கு கூப்பிட தான் வந்தேன். வீட்டுக்கு போகலாமா? போகலாம். என்ன டக்கு டக்குன்னு கூப்பிட்டா எப்படி வர முடியும்? அம்மா கிட்ட அண்ணி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தானே வர முடியும். சரி, போய் சொல்லிட்டு வா. என்னாச்சு வினோத், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, உனக்கு தான் உடம்பு சரியாயிட்டுல, நீ ஏன் வந்திருக்க வேண்டியன? இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதிர்பார்க்குறியோ என்கிட்ட இருந்து? சாச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா தான் இன்னும் 2-3 நாளைக்கு இங்கே இருந்துட்டு போலான்னு சொன்னாங்க. ஏன் அங்கே நாங்களாம் தனியாக இருப்போன்ட்டு உனக்கு என்ன எந்த சிந்தனையும் இல்லையா? நீயே அழகா வந்திருக்கலாமே. அதான் சொல்றேன்ல வினோத், அம்மா சொல்லல நான் தட்டவா முடியும்? அட வினோத், எப்போ வந்தீங்க வினோத்? வாங்க வந்து உட்காருங்க. இப்போதாங்க வந்தேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ராதாவை கூட்டிட்டு போலான்ட்டு வந்தேன். ஓ அப்படியா, என்னாச்சு? ராதா ஒரு 2-3 நாளைக்கு இங்கே இருக்கட்டுமே, அப்புறமா வருவா. ஏன் இங்கே இருந்து ஊர் சுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கா? வீட்டுக்கே வரட்டும். என்ன சொல்றீங்க? ஊர் சுத்தினா? ஒன்றும் இல்லை ராதா, சும்மா ஃப்ளோவில் வந்துடுச்சு. இங்கே இருந்தால் அங்கங்கே எங்கேயாவது போயிட்டே இருப்பீங்கள்ல எல்லாருமா சேர்ந்து, அதான் சொல்கிறேன். வீட்டுக்கு அதுக்கு வந்திருக்கலாம்ல. ராதா இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு வாட்டி தான் வீட்டை விட்டு வெளியே போனோம். அதுவும் இல்லாமல் ராதா நீங்கள் இல்லாமல் வர முடியாதுன்னு சொல்லிட்டா. நானும் பூமிக்காவும் தான் போனோம். அம்மாவும் ராதா வரலன்னா வரலன்ட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? ராதா வரலையா உங்க கூட? ராதா வரல எங்க கூட, நானும் பூமிக்காவும் தான் போனோம். இல்லங்க, நீங்க இல்லாம போறது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. எப்பவும் நம்ம தானே சேர்ந்து போயிருக்கோம், திடீர்னு உங்களை மட்டும் விட்டுட்டு அது என்ன ட்ரிப்புன்ட்டு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் போகவே விருப்பம் இல்லை. இந்த அனு என்கிட்ட வேற மாதிரி சொன்னாலே, அவளுக்கு இருக்கு வீட்டுக்கு போய். திமிரு பிடிச்சவன் என்கிட்ட பொய்யா சொல்லியிருக்கோம் ராதாவும் சேர்ந்து போனான்ட்டு. ராதா மேலே நான் கோவப்படணும்ட்டு அவளுக்கு எப்படி அப்படி ஒரு ஆனந்தம்? இப்படி போய் சொல்லியிருக்கா. நல்ல வேளை என் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தேன், தேவையில்லாம ராதா கிட்ட கேட்டு பிரச்சனையை பெருசுப்படுத்தாம. இப்போ ராதா சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியுது அவ போகவே இல்லைன்ட்டு. எதுக்கு தேவையில்லாம இந்த சண்டை அவ உருவாக்கிட்டு இருக்கா? அவளுக்கு வேற வேலையே இல்லை. புகுந்த வீட்லயும் போய் சண்டை தான் பிடிக்கா, பிறந்த வீட்லயும் சண்டை வரணும்னு நினைக்கா. என்ன புத்தின்னு தெரியல அவளுக்கு. அப்புறம் வினோத், எப்படி போகுது வேலையெல்லாம்? நல்லா போகுதுங்க. உங்களுக்கு எப்படி போகுது? எனக்கு ஏதோ போகுது. அத்தை எங்க? அம்மா வெளியே ஒரு கடைக்கு போறேன்ட்டு போயிருக்காங்க. அம்மா வரட்டுமே, அப்புறமா ராதாவை கூட்டிட்டு போங்களேன். சரி, ஒன்னும் அவசரம் இல்லை. ராதா, நீ வேணா 2 நாளைக்கு இருந்துட்டு வரியா? நீங்க தானங்க இப்ப கூப்பிட்டீங்க, இப்ப என்ன 2 நாளைக்கு இருந்துட்டு வரேன்னு சொல்றீங்க? அங்க அத்தை வேற தனியா இருப்பாங்கல்ல. பரவாயில்ல, நான் வர்றேன். ஏதாவது ஒத்தாசையா இருக்கும்ல நான் வந்தேன்னா. இல்ல ராதா, சக்தி இவ்வளோ தூரம் சொல்றாருல, அதான் யோசிக்கிறேன். நானும் உன்னை கூப்பிடலான்ட்டு தான் வந்தேன். இப்போ வந்து பார்த்ததுல தான் நீ இங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் அவர் விரும்புறாருன்னு நினைக்கிறேன். அதான் நீ வேணா இருந்துட்டு வாயேன். சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நானே வரணும் வரணும்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் வர்றேன். அதான் பொங்கல் இருக்குல்ல, அப்ப திருப்பியும் இங்க தான் வந்தாகணும். அதான் ராதா பேசாம இங்கே இருந்துட்டு ஒரு வாரத்தை முடிச்சுட்டு வரட்டுமேன்னு நான் நினைச்சேன். ஆமா ஆமா, அவர் சொல்றதும் கரெக்டு தான். இருக்கட்டுங்க, நாளைக்கு தானே பொங்கல், நம்ம 2 பேரும் நாளைக்கு அங்கேயே கொண்டாடுவோம். அங்க அத்தை மட்டும் தனியா தான் இருப்பாங்க, அதனால அங்கேயே கொண்டாடிக்கிடலாம். ஆமா ராதா, உனக்கு கூட அம்மா சாரிலாம் எடுத்து வச்சிருந்தாங்க, நீ வந்துதான் பார்க்கணும். அதை பாத்தீங்கல்ல, அத்தை சாரிலாம் எடுத்து வச்சிருக்காங்க, அதை வேற பார்க்கணும். நான் வர்றேன் சரியா? இங்க சும்மா தானங்க இருக்கேன், அதுக்கு அங்க வந்து இருந்தா என்ன? ராதா, நீ போறதுக்கு விருப்பப்பட்டா போ, நான் உன்ன ஒன்னும் தடுக்கல. இல்ல சக்தி, போயிட்டு எப்படின்னா நாளைக்கு வரதானே போறோம், அதனால இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வர்றோம். சரி ஓகே, ஆனா அம்மா வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு போயேன். அதை எப்படி சொல்லாம போவேன்? கண்டிப்பா சொல்லிட்டு தான் போவேன். ஒரு நிமிஷத்துல ராதாவை தப்பா நினைச்சிட்டேனே. அவன் நான் இல்லாம எங்கேயும் போக மாட்டான்னு ஏன் எனக்கு தோணல? புத்தி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கேன் இவ்வளவு நாளாச்சா. பூமிகா, பூமிகா என்ன பண்ற? இங்க வா, வினோத் வந்திருக்காரு, வா பூமிகா. அண்ணி ஏதாவது பிஸியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவ பிஸியா இருந்துட்டானும் உள்ள போய் 2 காய்கறியை நறுக்கி வைப்பா, அதுக்கு ஒரு பிஸியா. இருந்தாலும் அண்ணி தான் எல்லா வேலையும் பாக்குறாங்க, நீ சும்மா அண்ணியை குறை சொல்லிட்டே இருக்காதே. யாரு? உன் அண்ணி சமையலா? வாயில வைக்க முடியல ராதா. எப்பா எப்படா விடுதலையோ தெரியல. நீ கூட இங்க வந்துடுற ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா வீட்டுக்கு போறேன்ட்டு. உங்க அண்ணி வீட்டை விட்டே போக மாட்டேங்க. பெரிய டார்ச்சரா இருக்கு எனக்கு. ஐயோ அண்ணே, பாவம் அண்ணி, காதுல விழுந்துட்டு அவ்வளவுதான், உங்களுக்கு அடிதான் விழும். ஏன், நான் அவகிட்டே சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு போயேன் பூமிக்கான்ட்டு.
அவன் நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், அங்க இருந்து உங்களை டார்ச்சர் தான் பண்ணுவேங்கிறா. உங்களுக்கு ஏத்த ஒய்ஃப் தான். அட வாங்க வினோத், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்க, டீ ஏதாவது குடிக்கலாம். எப்போ வந்தீங்க? உள்ள கொஞ்சம் வேலையா இருந்தேன், நீங்க பேசுறதே காதுல விழல. சும்மா பொய்யா சொல்லாத. நாங்க பேசுறது எல்லாம் உனக்கு நல்லாவே காதுல விழுந்திருக்கும். நேத்து ராதா உன்னை விட்டுட்டு வந்துட்டான்னு தானே நீ அந்த மாதிரி பண்ற? லூசு சக்தி, நான் எப்போ அப்படி பண்ணேன்? ராதா என்ன எங்க விட்டுட்டு வந்தா? நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்தோம். சும்மா எதையும் பேசணும்னு பேசிட்டு இருக்காதீங்க. வினோத் முன்னாடி சும்மா இருங்க. எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை நாங்களே பேசி தீர்த்துக்கணும். ஆமா, வினோத் எப்படி இப்போ இங்க வந்திருக்காரு? அது நீ அவர்கிட்ட தானே கேட்கணும், ஏன்ட்டு கட்டு இருக்க? சரி, அப்ப சைலண்டா இருங்க. என்னாச்சு வினோத்? வாங்க உட்காருங்க, டீ குடிக்கலாம். இல்ல பரவாயில்லங்க, ராதாவை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன், நாளைக்கு வேற பொங்கல் இருக்கு, ராதா இங்கே இருக்கட்டுமே. இல்ல நீ பரவாயில்ல, நான் போயிட்டு நாளைக்கு வேணா வர்றேன். ஏன் ராதா டக்குன்னு கிளம்பிட்ட? என் மேல ஏதாவது கோவமா? உங்க மேல நான் எதுக்கு நீ கோவப்பட போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் தான் கூப்பிட வந்திருக்காருல, போறது தானே முறை. அதனால நான் போயிட்டு நாளைக்கு வேணா வர்றேன். அம்மா வந்தாங்கன்னா நீங்க சொல்லுங்க. ஏன்னா அம்மா வந்து மில்லுக்கு போயிருக்காங்க, அதனால வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் நினைக்கேன். அவரையும் வெயிட் பண்ண வைக்க முடியாதுல்ல. நான் போயிட்டு வர்றேன். நீ என்ன ராதா டக்குன்னு கிளம்புற மாதிரி இருக்கு? சாரி எல்லாம் ஒன்னா எடுத்து உடுக்கணும்னு நினைச்சமே. அதனால என்ன, நாளைக்கு ராதா வரதானே போறா, அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். அங்க அம்மா வேற ஒன்னா சேரீ எடுத்து வச்சிருக்காங்க, அனுக்கும் இவளுக்கும். அப்ப நாளைக்கு அனுக்கு அங்கேயே வர்றாங்க? ஆமா, பொங்கலுக்கு அங்க கூப்பிட்டுருக்காங்க, அதனாலதான் சேரீ எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. பாப்பாவும் அங்க வர்றா. ராதா வந்தானா கொஞ்சம் அவளுக்கும் நல்லா இருக்கும்ல, அதான் கூப்பிட வந்தேன். எங்க அப்படியா? பாப்பா நாளைக்கு வர்றாளோ? ஆமா, எல்லாரையும் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா கவின் வர்றாரா என்னங்கிறது மட்டும் தெரியல. அது மட்டும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. கவின் அண்ணனும் வந்தா நல்லா இருக்கும்ல? நல்லாதான் இருக்கும். சரி வரியா கிளம்புவோம். சரி ஓகேங்க. ராதா அத்தை கிட்ட சொல்லிட்டு கிளம்ப. நீ இல்லாம அத்தை அதுக்கப்புறம் கஷ்டப்படுவாங்கல்ல. எனக்கும் சொல்லிட்டு போகணும்னு தான் நீ ஆசையா இருக்கு. ஆனா அம்மாவை பாருங்க, அவங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நாங்க கிளம்புறதுக்கும் லேட் ஆயிடும்ல. நாளைக்கு வரதானே போறேன். அம்மா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிதான் இருக்காங்க, பொங்கலுக்கு நீ இங்க தான் இருக்கணும்ட்டு. அதனால நாளைக்கு அங்க இருந்துட்டு மதியத்துக்கு மேல வேணா இங்க வர்றேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம், சரியா? என்னங்க ராதா டக்குன்னு இப்படி சொல்றா? வினோத் என்ன திடீர்னு கூப்பிட வந்திருக்காரு? இவ்வளோ நாளா வராம நாளைக்கு பொங்கல்னு தெரிஞ்சே கூப்பிட்டு வந்திருக்காருல, பாத்தீங்கல்ல? சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நானும் ராதா கிட்ட சொல்லிட்டேன் பொங்கல் எல்லாம் முடிஞ்சு போயேன்ட்டு. அவ கேட்க மாட்டேங்கிறாள, அதுக்கு நம்ம என்ன பண்றது? போறேங்கிறவளை கட்டாயப்படுத்தி எடுத்து வைக்க முடியவா செய்யும்? அவளுக்கு அந்த வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று வேற நீ ஏதோ அவளை ஹாஸா பேசியிருக்கன்னு நினைக்க, அதான் அவ கோவத்துல கிளம்புறான்னு நினைக்க. சும்மா அருங்க சக்தி, உடனே என்ன இழுத்து விடுறீங்க? என்னமோ உங்க தங்கச்சி கிட்ட பெரிய ஹாஸா பேசிட்டேன். உங்ககிட்ட எல்லாம் மனசை பேச முடியுமா? ஏமா ஏன் பேச முடியாது? எங்களை மாதிரி ஆளுக்கு கிடைக்க போய் தான் நீங்க நல்லா மொட்டை அடிக்கிறீங்க. ஆமா, என்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு தான் நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஓஹோ. என்ன ஓஹோ? மூஞ்சோட இடிச்சிருவேன், அமைதியா நில்லுங்க. வர வர பேச்செல்லாம் ரொம்ப பயங்கரமா தெரியுத பூமிகா. அதெல்லாம் அப்படிதான் தெரியும். ஒழுங்கா பேசினா ஒழுங்கா தான் பேசுவேன். ரொம்ப எடக்கு மடக்கா பேசினா மூஞ்சோட ஒரு அடிதான். எம்மாடியோ, உன்ட்டு எல்லாம் பார்த்துதான்ப்பா பேசணும். அந்த பயம் இருக்கட்டும். சரி, ராதா கிளம்புனா கிளம்பட்டும், நீ எதுவும் சொல்லாத. அவரே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூப்பிட வந்திருக்காருல. அதைத்தான் நானும் நினைச்சேன், கிளம்புனா கிளம்பட்டும்ட்டு. நாளைக்கு வரதானே செய்வா. சரி அண்ணி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? ஓகே ராதா. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே. வரேன்ன. ஓகே ராதா, பார்த்து பத்திரமா போ.